காலை வணக்கம் கைஸ். காலங்காத்தால எந்திரிச்சு ஒரு 8 முட்டையை ஆம்லெட் போட்டு அது திருப்பி போடுறதுக்குள்ள ஒரு பாடுபட்டுட்டேன். என்னடா இவன் ஷர்ட் இல்லாம வந்து கேமரா முன்னாடி நின்னுட்டு இருக்கான்னு யோசிக்காதீங்க. என்னன்னா இப்போ ஒரு பாடி செக்கின போட்டு ஒரு 120 நாள் சேலஞ்ச் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாடியை ஃபிளெக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டிரான்சிஷன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கல்வி ஊத்துங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் 2 சப்பாத்தி 5 ஹோல் எக்ஸ் அண்ட் 3 எக் வைட்ஸ் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு டக்குன்னு கிளம்பிட்டேன். சும்மா போற வழியில டம்மியா ஒரு கிளிப் எடுத்தேன். சரி போடுவோன்னு போட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஆஃபீஸ்ல லஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ் அப்புறம் கிரீக் யோகர்ட்டை சாப்பிட்டு வாக்கிங் போலாமேன்னு வந்தேன். இங்க இவன் பார்த்தா போன்ல 1/2 மணி நேரமா பிளேடு போட்டுட்டு இருந்தான். சரி நம்ம ஒரு நடிகை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை போட்டாச்சு. அப்புறம் என்ன ஒரு 7:30 மணி போல வீட்டுக்கு வந்து போன் பார்த்துட்டு ஓட்ஸ் சாப்பிட்டேன். பட் ஆனா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் ஒரு 8:30 மணி போல துணி மாத்திக்கிட்டு ஜிம்முக்கு சேதறிட்டேன். வந்ததும் இன்க்ளைன் மேக்ஸ்ல ஒரு 10 மினிட்ஸ் வாக்க போட்டு ஸ்ட்ரெச்சஸ் என்ற பேர்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் போட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் கூட சேர்ந்து என்னோட நண்பனும் ஒர்க் அவுட் பண்ண வருவான். 2 பேரும் சேர்ந்து ஒரு தரமான பேக் ஒர்க் அவுட் போட்டோம். கேபிள் லேட் புல் டவுன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் க்ளோஸ் கிரிப் லேட் புல் டவுன், நெக்ஸ்ட் சீட்டட் கேபிள் ரோ போட்டோம். இப்பவே பேக் பர்னிங் தெரிய ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படியே விடுவோமா? அதான் சேலஞ்சுன்னு சொல்லியாச்சு, நோ எக்ஸ்கியூசஸ். நெக்ஸ்ட் டி பார் ரோயிங், அதுக்கப்புறம் போட்ட ஒர்க் அவுட் பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. கடைசியா வந்துச்சு டம்பிள் சிங்கிள் ஆர்ம் ரோயிங். பேக்க பிச்சு உதறிட்டு மணி 10 வீட்டுக்கு சேர்த்துட்டோம். அவன் தான் அருண் வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டான். பயங்கர டயர்டா வீட்டுக்கு வந்தேன். இவ இருக்காளே, இவ பேரு தான் டிம்பிள். வெளியே போயிட்டு வந்தாலே ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருணும். கடைசியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தொப்பைக்கு ஒரு செக்கிங்க போட்டு சாப்பிட வந்துட்டேன். என் வாழ்க்கையில எப்படி சாப்பாடு அளவெடுத்து சாப்பிடுவேன் ஒரு நாளும் நினைச்சது இல்லை. ஆனா ஒன்னும் பண்ண முடியாது, வயிறு போட்டு சரியான அடி அடிச்சிட்டோம். இப்போ நல்லா பாத்துக்க வேண்டிய நேரம். பரவாயில்ல, குறைச்சிடலாம்.